சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவன் தப்பாவே நடந்துக்க மாட்டான். சரிம்மா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வா நீ வா. அண்ணே, நான் சொல்றத புரிஞ்சுக்கிட்டு இன்னொரு வாட்டி பார்க்க சொல்லுங்களேன். ஏன் இப்படி பண்றாங்க? எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? பையன் பெரிய இடத்து பையன், எவ்வளவு வேணுமோ கேளுங்க. பணத்தை வாங்கிட்டு ரிப்போர்ட்டை மாத்தி எழுதி கொடுங்க சார். என்ன பணத்தை கொடுத்துட்டு ரிப்போர்ட்டை மாத்துவியா நீ? ஒண்ணு அப்படியே போட்டணும், மண்டல சதறிடும். காசை கொடுத்து டிஎன்ஏவை மாத்த பாக்குறியா? சுட்டு பொசுக்கிடுவேன். ஏய், என்ன துப்பாக்கிய காட்டு மிரட்டுறியா? நான் ஒரு லாயரு, என்ன உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடா. உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல, அப்படிதானே? இப்ப பாரு. சொல்லுங்க சார். ஏய், ஒரு நிமிஷம். இந்தா பேசு. பேசுங்கறல்ல, எல்லாம் உனக்கு வேண்டப்பட்டவங்க தான். பேசு. ஹலோ. ஹலோ அப்பா. வர்ஷா, எங்கம்மா இருக்க நீ? காலேஜுக்கு வரப்பா என்ன கிட்னாப் பண்ணிட்டாங்கப்பா. ஐயோ, அப்பா கழுத்துல கத்தி வச்சு எல்லாம் மிரட்டுறாங்கப்பா. அப்பா எனக்கு காப்பாத்துங்கப்பா. வர்ஷா அழாதம்மா, அழாத. அப்பா. ஐயோ வர்ஷா, முடியா? என்னப்பா இது? சார், என் பொண்ணை ஒன்றும் பண்ணிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். சார், நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், ப்ளீஸ் சார். உங்க காலில் வேணாலும் விழுறேன் சார். உன்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னல? இல்ல சார். சார் சார் வேண்டாம் சார். சார் டேய் சார், நான் சொல்ற வரைக்கும் உன் கஸ்டடியிலே இருக்கட்டும். சரிங்க சார். சரி சார். சார், என் பொண்ணை ஒன்றும் பண்ணிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். சார் சார் ப்ளீஸ் சார். என்னமோ பெரிய ஆளு அதுன்னு புலம்பிட்டு இருந்தா? ஏதோ தெரியாம பேசுனீங்க சார். சார் டேய் சார் சார், நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே சார். சார், அவங்கள விட்டுருங்க சார். என்ன சொன்ன? ப்ளீஸ் சார். உன்னை எதுவும் பண்ண முடியாது இல்ல சார். இல்ல சார். ஆமா உண்மைதான், நீ பெரிய ஆளு, உன்னை எதுவும் பண்ண முடியாதுதான். உன் குடும்பத்துல உள்ளவங்கள காலி பண்ண முடியும்ல? ஐயோ வேண்டாம் சார். அத உன்னால என்ன பண்ண முடியும்? கேஸ் போடுவியா? இல்ல சார். போட்டுக்கோ சார். நீயே உன் பொண்டாட்டி பொண்ண நான் கொன்னுட்டேன்னு கேஸ் எடுத்து நடத்து. சார் சார் வேண்டாம் சார். இப்போ நீ காசுக்கு ரிப்போர்ட்டை மாத்த சொன்னியே, அதே மாதிரி நானும் காசை கொடுத்து வேற ஒரு ஆளை சரண்டர் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். சார் சார் நயா போட்டுமா சொல்லு. சார் சார் இல்ல சார், வேண்டாம் சார். சார் சார் இல்ல சார். இல்ல சார், என் பொண்ணையும் மனைவியையும் ஒன்றும் பண்ணிடாதுங்க சார், ப்ளீஸ் சார். சார் என்னையா இப்ப மட்டும் பதற? சொல்லு சார். நீ பெரிய ஆளு, ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லியா? இல்ல சார். ஒழுங்கு மரியாதையா இதுல இருந்து விலகிடு, இல்ல ஒன்ன மட்டுமில்ல உன் மொத்த குடும்பத்தையும் காலி பண்ணிடுவேன். இல்ல இல்ல சார், வேண்டாம் சார். வேண்டாம் சார், நான் போயிடுறேன் சார். இனிமே இந்த கேஸ்ல நான் ஆஜரே ஆக மாட்டேன். அது போ. டாக்டர் சார், இவங்களெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க மட்டும் எக்காரணத்தை கொண்டோ இந்த கேஸ்ல முக்கியமான ஆதாரமான அந்த டிஎன்ஏவை மாத்திரவே கூடாது. என் தங்கச்சியோட உயிர் பயிருக்கு அதை நான் ப்ரூவ் பண்ணி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். மீறி ஏதாவது பண்ணீங்க, அவருக்கு இப்ப நடந்ததுதான் உங்களுக்கும் நடக்கும். ஜாக்கிரதை. கண்டிப்பா சொல்றேன், கூடிய சீக்கிரமே உன்னை கொலைகாரன்னு நினைச்சிட்டு இருக்கிற எல்லாருக்கும் நீ நல்லவன்னு நான் புரிய வைப்பேன். நிக்கிதாவை கொன்ன அந்த கொலைகாரனை சட்டத்துக்கு முன்னால அடையாளம் காட்டி உன்னை இந்த கேஸ்ல இருந்து நான் வெளியே கொண்டு வருவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு மலர். நான் கண்டிப்பா நிரபராதின்னு முடிவாகி நான் ரிலீஸ் ஆயிடுவேன்.
நீங்க எல்லாரும் எனக்காக இருக்கும்போது நான் எதுக்காக பயப்பட போறேன்? உங்க ஹஸ்பண்டோட டிஎன்ஏ ரிப்போர்ட்டும் அந்த பொண்ணோட வயித்துல இருக்கிற குழந்தையோட டிஎன்ஏ ரிப்போர்ட்டும் மேட்ச் ஆகுதுமா? இதுக்கப்புறம் அவர் குற்றவாளியா இல்லையான்னு கோர்ட் முடிவு பண்ணும். மலர் 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 என்னாச்சு? என்னாச்சு? அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்ல வந்ததெல்லாம் உண்மை இல்ல தானே? அர்ஜுன் தப்பு செய்யல. மலர் என்னமாச்சு சொல்லுமா? அந்த டாக்டரை பார்த்து பேசுனீங்களா? அவர் என்ன சொன்னாருமா? ஐயோ, என்ன அமைதியா இருக்க மலர்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன ஆச்சுன்னு சொல்லு. மலரு, கேக்குறாங்கல்ல, சொல்லு. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அங்க என்ன நடந்தது? அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்ல இருக்கிறது தான் உண்மைன்னு சொல்றாங்க. ஐயோ, என்னம்மா சொல்ற? ஆமா அத்தை, நாங்களும் அந்த டாக்டர் கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டோம். ஆனா அவர் அந்த ரிப்போர்ட் உண்மைன்னு மட்டும் தான் சொல்றாரு. அவர் சொல்றது என்னால நம்பவும் முடியல. ஆனா அந்த ரிப்போர்ட் தப்பா இருக்குன்னு எப்படி நிரூபிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அர்ஜுன் மேல எனக்கு இப்பவும் நம்பிக்கை இருக்கு. ஆனா அவருக்கு எதிரா வந்திருக்கிற இந்த ரிப்போர்ட்டை பார்க்கும் போதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நேத்துதான் அர்ஜுன் எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருவேன்னு நம்பிக்கை கொடுத்து பேசின. இப்போ எனக்கே அவனை காப்பாத்திடுவோங்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே இருக்கத்த. மலர், டிஎன்ஏ ரிப்போர்ட் அவனுக்கு எதிரா வந்திருக்கிறது தெரிஞ்சா அர்ஜுன் என்ன யோசிப்பான்னு கூட தெரியல.